வணக்கம் நண்பர்களே. 2023 டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்பட்ட மேத்ஸ் கேள்விகளை நம்ம டாபிக் வைஸாக பார்த்துட்டு வரோம். ஏற்கனவே நிறைய டாபிக் பார்த்துட்டோம். இப்போ அதனுடைய தொடர்ச்சியாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். புள்ளியல் டாப்பிக்கில் அவங்க என்னென்ன கொஸ்டின் லாஸ்ட் இயரில் கேட்டிருக்காங்க அப்படின்ட்டு. இப்போதைய சிலபஸில் பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டாப்பிக்கே எடுத்துட்டாங்க. முன்னாடிலாம் டேட்டா இன்டர்பிரேஷன் அப்படி இப்படின்னு நிறைய டாபிக் கொடுத்துருப்பாங்க. இப்போ அதெல்லாம் எடுத்ததால் பெருசாக கொஸ்டின் கேட்குறதில்ல. ஒட்டுமொத்தமாகவே லாஸ்ட் இயர் நடந்த அந்த 2023 எக்ஸாமில் ஒரு மூணு கேள்வி மட்டும்தான் அவங்க ஸ்டாட்லேருந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. நம்ம அதையும் இதில் பார்த்துடலாம். இதில் பாருங்கள், முதல் கேள்வி, ஒரு தரவின் திட்ட விலக்கமானது 3, ஒவ்வொரு மதிப்பையும் 5ஆல் பெருக்கினால் கிடைக்கும் புதிய தரவின் விலக்க வர்க்க சராசரியை காண்க. ஆனால் டிஆர்பியில் வரும்போது இந்த மாடலை யூஸ் பண்ணி நிறைய கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, டிஆர்பிலையும் டெட்லையும். இப்போ இதில் பாருங்கள், திட்ட விலக்கம் 3ன்னு கொடுத்துருக்காங்க. திட்ட விலக்கம் 3, ஒவ்வொரு மதிப்பும் எதால் பெருக்கிறாங்கன்னா 5ஆல் பெருக்கிறாங்க. திட்ட விலக்கத்தையும் அப்போ என்ன பண்ணணும்னா 5ஆல் பெருக்கணும். திட்ட விலக்கத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க குறிப்பிட்ட நம்பரால் பெருக்கோ வகுக்கோ செய்கிறாங்கன்னா அதே நம்பரால் நாமளும் பெருக்கணும் இல்லை வகுக்கணும். கூட்டலையும் கழுத்துலையும் செய்கிறாங்கன்னா எதுவுமே பண்ண வேண்டாம், அவங்க சொன்ன ஆன்சரை அப்படியே வச்சுக்கலாம். அப்போ இங்கே பெருக்கிறதால 3 5 பெருக்கணும் அப்படின்னா 3 5 15. ஆனால் அவங்க கொஷின் கேட்கும்போது பாருங்கள், திட்ட விலக்கம் கேட்கல, விலக்க வர்க்க சராசரி கேட்டிருக்காங்க. இங்கிலீஷில் வேரியன்ஸ் கேட்குறாங்க. அப்படின்னா வேரியன்ஸ் அப்படிங்கிறது விலக்க வர்க்க சராசரிங்கிறது திட்ட விலக்கத்தோட ஸ்கொயர். அப்போ இங்கே திட்ட விலக்கம் 15 கிடச்சிருக்கு இல்லையா? அப்போ 15 ஸ்கொயர் பண்ணணும். 15 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 225ங்கிறது தான் ஆன்சர். நம்ம டக்குன்னு 3 5ஆல் பெருக்கி 15 வந்த உடனே அப்படியே போட்டுருவோன்றதுக்காக தான் ஆப்ஷன் பியில் 15ன்னு வச்சுருக்காங்க பாருங்கள். அதை கொஞ்சம் கவனமாக பார்க்கணும், 15 வராது. சரியா? ரெண்டாவது கேள்வி பாருங்கள், 12 x 28 ஆகிய தரவுகளின் சராசரி 18 எனில் எக்ஸின் மதிப்பு காண்க. சராசரியை பொறுத்த வரைக்கும் தெரிஞ்சிருக்கும், மொத்தம் எத்தனை நம்பர் சொல்கிறாங்களோ அது எல்லாத்தையும் கூட்டி அத்தனை நம்பரால் வகுக்கிறது தான் சராசரி. அப்போ 12 x 28, 12 28 கூட்டினோன்னா 40. எக்ஸை கூட்ட முடியாது, அப்படியே வச்சுக்கிறோம். மொத்தம் 3 நம்பருங்கிறதால பையில் 3. இந்த சராசரி தான் அவங்க எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 18ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கே பாருங்கள், இந்த 3 இங்கே வந்தால் பெருக்கல்ல வந்துடும். ஸோ பெருக்கணும் அப்படின்னா 18 3 பெருக்குனா 54. இந்த ப்ளஸ் 40 இங்கே வந்தால் -40. அப்போ 54 -40, 54 40 போயிடுச்சுன்னா 14. அப்போ அந்த எக்ஸோட வேல்யூ என்னவாக இருக்கும்னா 14, ஆப்ஷன் ஏ. சரியா? அடுத்ததான் மூணாவது கேள்வி பாருங்கள், ஒரு பை சார்ட், ஒரு வட்ட விளக்க படம் கொடுத்துட்டு அதிலிருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கொடுக்கப்பட்ட பை வரைபடத்தில் ABCDEF என்பன ஒரு நகரில் உள்ள பள்ளிகளை குறிக்கும். அப்பள்ளிகளில் உள்ள மொத்த மாணவர்கள் எண்ணிக்கை 16,000 எனில் B/Dக்கு விகிதத்திற்கு சமமான விகிதம் கொண்ட இரு பள்ளிகள். இதில் இவ்வளோ பெரிய கொஸ்டினில் உங்களுக்கு எதுவுமே தேவையில்லை, இந்த ஒன்று தெரிஞ்சால் போதும். B/Dக்கு ஈக்குவலாக கீழே இருக்கிற ஆப்ஷனில் எது சரி அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. இப்போ இங்கே பாருங்கள், BD முதல்ல இது எடுத்துக்கலாம். B எத்தனை % சொல்லியிருக்காங்க? 12%. D எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 20. அப்போ 12:20 கேன்சல் பண்ணிங்கன்னா 4 வாய்ப்பாடு. 3 12 5 20. என்ன ஆன்சர் வருது? 3:5. கீழே அவங்க கொடுத்துருக்கிற ஆப்ஷனில் எந்த ஆப்ஷனில் 3:5 வருதுன்னு பார்த்தீங்கன்னா முடிஞ்சிடுச்சு. ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ஏ பாருங்கள், FC. எஃப்க்கு என்ன இருக்குது? 15:C. சிக்கு என்ன இருக்குது? 25. கேன்சல் பண்ண முடியுமா? 5 வாய்ப்பாடு. 3 5 5 25. 3:5 வந்துடுச்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஆப்ஷன்லேயே கரெக்டாக வந்துடுச்சு. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ, F,C. நீங்கள் மீதி எல்லாம் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆன்சர் உங்களுக்கு வராது. இப்போ பாருங்கள், FCக்கு 3:5னா CFக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே மாறி வரும் 5:3. அப்போ இது கிடையாது. இதே மாதிரி Fக்கும் Dக்கும் போட்டு பார்த்தீங்கன்னாலும் வராது. நமக்கு அவ்வளோ தூரம்லாம் போட வேண்டாம், 3:5 வரணும். இந்த ஃபஸ்ட்டு 3:5 வந்துடுச்சு, முடிஞ்சிச்சு பாருங்கள். சரிங்களாம்மா? ஸோ ஸ்டாட்டை பேஸ் பண்ணி அவங்க லாஸ்ட் இயரில் கேட்டிருக்கிறது இந்த 3 கொஷின் மட்டும்தான். நம்ம அதை இந்த வீடியோவில் பார்த்துட்டோம். மற்ற டாப்பிக்கு நம்ம மீதி வீடியோஸில் பார்த்துருக்கோம். ஓகேவா? தேங்க்யூ.